ஏய் வாப்பா. இது உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் இங்கே பேசு. இல்ல அதுக்கு இல்ல. இந்த பார், நீ நிக்கிறத பாக்குறதுக்கு இவளுக்கு கண்ணு கிடையாது, நீ பேசுறத கேட்கறதுக்கு இவளுக்கு காது கிடையாது, என்ன பேசுறீங்கன்னு கேட்கறதுக்கு வாயும் கிடையாது. சும்மா பேசுப்பா. ஏண்டா செத்து போனவன் பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமா இருந்தியாடா? மிச்சப்பட்ட சாப்பாட்டை குப்பையில கொட்டுறதுனால யாருக்குடா லாபம்? பசிக்கிற ஒரு ஜீவனுக்கு போட்டா அந்த ஆத்மா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? அது மாதிரி இது மிச்சப்பட்ட வாழ்க்கை. கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது. மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்ததும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா? என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? என்ன மறந்துட மாட்டீங்களா? அம்மாவாசைக்கு ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும் அத்தா. அக்கா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. என்னடி ஒண்ணும் இல்லையா? இதெல்லாம் என் பேர பிள்ளைகளுக்கா நான் வாங்கி வச்சிருக்கேன்ல. இத பத்தியா காசு மாலை பேரனா பிறந்தா பழனி கோவில்ல இருக்கிற அந்த முருகனுக்கு இத சாத்துறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். பேத்தியா பிறந்தான்னு வச்சுக்க, சமயபுரத்தாளுக்கு இந்த வைரமாலையை கொண்டு போய் சாத்திர போறேன். அப்படி ரெண்டுமா பிறந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த பழனி ஆண்டவர் கோயிலுக்கும் சமயபுரத்தா கோயிலுக்கு நடந்தே என் காலத்தை கழிச்சிருவேன் தாய். ஆத்தா, என்னப்பா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஆத்தா. சரி மாணிக்கம். ஆத்தா, ஆச்சிய கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வாப்பா. சரிதா. போயிட்டு வரச்சா, போயிட்டு வா. ஐயா, என் நிலைமை இதுதான். பழச நினைச்சிட்டு என் வீட்டுக்காரர் என்ன தொட மாட்டேங்கிறாரு. ஆனா நான் எப்ப வாந்தி எடுப்பேன், வாயும் வயிறும் ஆவேன்னு எங்க அத்தை கடந்து தவிச்சிட்டு இருக்காங்க. தப்பா நினைக்காம இதை என் காணிக்கைய எடுத்துக்கிட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் 1 வருஷத்துக்கு பிரிஞ்சிருக்கணும்னு எங்க அத்தை கிட்ட வந்து ஒரு பொய் சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா 1 வருஷத்துக்கு அவங்க இந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் விதி விட்ட வழி நான் வாழ்ந்துக்குவேன். இதுவரைக்கும் இந்த ஜோசியர் சுந்தரலிங்கம் வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்லை. உன் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பொய்ய சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா இன்னும் 3 மாசத்துல எண்ணி 90 நாள்ல உன் புருஷன் உன் காலடியே சரணம்னு வந்து விழுந்துற போறான். சரணப்படாத, சஞ்சலப்படாத, சந்தோஷமா இரு. உன் வாழ்க்கை அமோகமா இருக்கும். எங்க தாய் போன? வீட்டுக்கு தாங்க ஐயா. கோயிலுக்கு போறவனு சொன்னே தாயே. இந்த பாருமா, எந்த காரணத்தை கொண்டு நீயும் ஐயாவும் சேர்ந்து வாழலைங்கிறத ஆத்தாவுக்கு தெரிய வேண்டாம். நான் எத்தனை நாளைக்கு இங்க ஐயா மறைக்க முடியும்? மிஞ்சி போனா 1 மாசம் 1.5 மாசம் தான் தாக்கி. அதுக்கப்புறம் ஆத்தா இருக்க மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, யாருக்குமே கடகத்தினே துரோகம் நினைக்காத ஆத்தாவுக்கு ஆண்டவன் இப்படி துரோகம் பண்ணிட்டாமா. ஆத்தாவுக்கு தைக்க முடியாத வியாதி வந்து ரொம்ப முத்தி போச்சு. உசுரோட இருக்கிறதே கொஞ்ச நாளைக்குத்தான்னு டாக்டர் சொல்லிவிட்டாரு.
அந்த கொஞ்ச நாளைக்காவது ஆத்தா சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேம்மா. நான் பிறந்ததுல இருந்து எந்த உறவையும் பார்க்காதவ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிறகு அத்தனை உறவையும் உங்க உருவத்துல தான் பார்த்தேன். உங்களுக்கு ஆயுசு இப்படி நான் எழுதியிருந்தா நான் பிறந்ததுல என்ன தப்பாவும் பண்ண. புகையை உள்ளுக்கு இழுத்துக்கமா, உள்ளுக்கு. அத்தா வேலைக்காரங்க எல்லாம் கூட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். இனிமே எல்லாமே இந்த வீட்டுக்கு என் மருமக தான். வீட்டுக்காரியமா இருந்தாலும் சரி, காட்டுக்காரியமா இருந்தாலும் சரி, இவகிட்ட தான் சொல்லி ஆகணும். அப்புறம் அதுல இதுல எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. எனக்கு என்ன மரியாதை உண்டு அதெல்லாம் இவளுக்கும் கொடுத்துடணும். புரிஞ்சுதா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இங்க இங்க சொல்லிட்டு போங்க. போயிட்டு வாங்க. இந்த தாய், இனிமே இது உன் குடும்பம், உன் பொறுப்பு, உன் கௌரவம். என்னப்பா என்னாச்சு? கண்ணு தோசை விழுந்துருச்சா? இல்ல அத்தா, தெருவுல கிடக்கிற நாயை விட கேவலமா இருந்த என்ன எனக்கு போய் இவ்வளவு கௌரவத்தையும் மரியாதை கொடுக்குறீங்களே, இதுக்கு நான் என்ன கைப்பாடு செய்ய போறேன்? இந்த அத்தைக்காக எது வேணும்னாலும் செய்வியா? சொல்லுங்க அத்தா. தப்பா நினைச்சுக்காதப்பா. நீ ஒதுங்குற தேதி என்னப்பா? அமாவாசைக்கு ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும் அத்தா. அமாவாசைக்கு இன்னும் 20 நாள் இருக்குல்ல? அந்த தேதியில நீ ஒதுங்கிராம வாந்தி எடுக்கணும். அது நான் பார்க்கணும். என்னப்பா? ஏண்டி நீ ஒரு வெத்தலை போட்டுக்க. என்ன மாப்பிள சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? வெத்தலை போடுங்க. வெத்தலை போடுற பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லையா? அடியே, நீ ரொம்ப கொடுத்து வச்சோடி. மாப்பிளைக்கு வெத்தலை போடுற பழக்கம் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத பாருங்க சம்பந்தியம்மா, இந்த மாதிரி பெரிய இடத்துல உங்களை மாதிரி இடையில வாழ வந்தவங்க இருக்கிற சொத்து பூராவையும் அவங்க பேர்லயே வளைச்சு போட்டுக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வீட்டுல பொண்ணு எடுத்ததை நாங்க பெருமையா நினைச்சாலும் இந்த ஊர்க்காரங்க என்னமோ ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. அட இது எங்கேயும் இருக்கிறதா இருந்தாலும் நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா, ஒரு 25 போல காசி மாலை, ஒரு 50 போல ஒட்டியானம், நிலபுரத்துல ஒரு 10 ஏக்கர், இதெல்லாம் உங்க பொண்ணு பேர்ல இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்களை ஒரு மாதிரியா பாக்குறவன் மதிப்பா தானே பாப்பான். அப்படியே உங்க பொண்ணு பேர்ல ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவர்கிட்ட பேசி நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏற்பாடு பண்றேன் அப்படி இப்படின்னு காலத்தை ஓட்டுறாதீங்கம்மா. உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பொண்ணு கண்ணுக்கு அழகா தெரியற வரைக்கும் தான் காரியத்தை சாதிக்க முடியும். இல்ல கட்டில படுத்த சுகம்தான் மிச்சம்னு கட்டையில போக வேண்டியதான்.